சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதியே சரணியே திரியம்பிய கௌரி நாராயணி நமஸ்துதே. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வாரப்பலன். எப்படி வாரப்பலன்? இந்த வாரம் நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள 7 நாள் உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்து மாற்றக்கூடிய நாளாக இந்த 4 கிரகம் ஒண்ணு கூடுதுங்க. எதுக்கு? ஏன் இந்த வாரப்பலன் கொடுக்குறோம்? தொழில், வேலை, படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் சேஞ்ச் பண்ண இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். ஏன்னா சிவராஜ யோகம் 1 இருக்குது, அடுத்து குருச்சந்திர யோகம் இருக்குது 2, அடுத்து புத ஆதித்யம் இருக்கு 3. இந்த 3 யோகம் இந்த வாரத்துல நான் சொன்ன டேட்ல இருந்து இருக்குது. கரெக்டா 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளதான் இந்த பலன். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசி தான் கன்னி ராசி. எப்படி இதுலயுமே பாருங்க, ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசினா கன்னியை மட்டும் சொல்லலாம். சுறுசுறுப்பான எல்லா விஷயத்திலும் சரி. இவங்க மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாது. நீங்க கன்னிராசி செக் பண்ணி பாருங்க. ஒருத்தரை பார்த்தவன கவரக்கூடிய குணம் கன்னிக்கு மட்டும் ரொம்ப உண்டுங்க. நல்ல திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம் எல்லாமே பாருங்க கன்னிராசி பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வாரப்பலன் இந்த வாரம் நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதுக்கான ஒரு பதிவு தான். நல்லா பாருங்க, உங்க ராசி அதிபதியானவர் இப்பதான் வக்ர நிவர்த்தியானார். இது முன்னாடி வக்ரமா இருந்தார், இப்பதான் வக்ர நிவர்த்தியாகி 11ஆம் இடத்துல லாபத்துல போய் உட்காந்துருக்காரு. மெயினா பாருங்க, இந்த சந்திரனையும் நம்ம மையமா வச்சுதான் எடுக்கிறோம். சந்திரபான் பாருங்க சிம்மத்திலையும் கடகத்திலையும் சிம்மத்துல மட்டும்தான் இருப்பாரு இந்த 10ல இருந்து 17க்குள்ள. அப்ப 4 கிரகத்துல ஒன்னா சேர்ந்து சந்திரபாபு நிக்கிறாரு. எப்படி சந்திரனுடைய வீட்டுல பாருங்க, அவருடைய வீட்டுல இவ்வளவு கிரகம் 1 கூடி நிக்குது பாருங்க. யார் யாரு? சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான். இதுல என்ன யோகமா இருக்கு? குருமங்கல யோகம் 1 இருக்குது, சிவராஜ யோகம் 1 இருக்குது, புதாதித்ய யோகம் இருக்கு. இந்த 3 யோகம் இந்த 10ல இருந்து 17க்குள்ள சூப்பரா வேலை செய்யும் 7 நாள். அதனால இந்த வீடியோ நான் மிஸ் பண்ண சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா வாரப்பலன் பாக்கணும். அம்மன் டிவில கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் தொடர்ச்சியா நம்ம வாரப்பலன் கண்டிப்பா நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா பாருங்க, 11ஆம் இடத்துல இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? இப்ப என்ன உங்களுடைய மைண்ட் சிந்தனை ஓடும் தெரியுமா? நம்முடைய குடும்பம், வருமானம், பொருளாதாரம் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும், யாருக்கிட்டையும் நம்ம கைகிட்டு நிக்க கூடாது, அப்படி என்ன மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சு. புதன் வக்கரமா இருக்கும்போது காசு, பணம், செலவு, நிறைய பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியம், மருத்துவ செலவு, வரைய செலவு, மாமனார் மாமியார் ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம், எல்லாமே ஒரு தடங்களை பார்த்தது யாருன்னா கன்னிராசிக்காரர். ஏன்னா கண்ட சனி புரிஞ்சிச்சு பாருங்க. இது மாதிரி இப்படி கண்டக சனி ஒண்ணும் இப்ப சனி புத்தி வந்தா என்ன பண்ணும்? வேலை இல்லாம பண்ணும், வருமானம் இல்லாம பண்ணும், கடன் பிரச்சனை கொடுக்கும், பகை பிரச்சனை கொடுக்கும், எதிரி இது மாதிரி ஒரு தடங்களை இதுக்கு நிறைய கொடுக்கும். யாருக்காச்சும் ஒரு தசாபுத்தி மாறுது. ஏன் இந்த வாரப்பலன் நான் கொடுக்குறேன்னா, ஏன்னா இந்த இவ்வளவு கிரகம் போய் 11ஆம் இடத்துல இருக்கும்போது ஒருவேளை ஜாதகத்துல நல்ல டைம் வந்தா அப்ப நல்லது நடக்கும்ல. அதனாலதான் சொல்றேன். நீங்க ஜாதகத்தை பார்க்காம நீங்க எந்த பலன் எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஜாதகத்தை பார்த்தாதான் உங்களுக்கு தெளிவா புரியுங்க. 11ஆம் இடத்துல இருக்கும்போது இப்ப பாருங்க வேலை உச்சத்துல ப்ரொமோஷன் வரும் சொல்லி இருக்கு. ஏன் ப்ரொமோஷன் வரும்? என்ன காரணம் சொல்லுங்க? 11ங்கிறது மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, ப்ரொமோஷன் எல்லாமே உபஜயஸ்தானங்க. 11ஆம் இடம் உங்க ராசிபதி அதிபதி அங்கேதான் உட்கார்ந்துருக்காரு. அடுத்து 4ஆம் வீட்டு அதிபதி அங்கேதான் உட்கார்ந்துருக்காரு. அடுத்து 7ஆம் வீட்டு அதிபதி அங்கேதான் உட்கார்ந்துருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி அவர் சொந்த வீட்டுல அவர் குருச்சந்திர யோகத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்ப வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, வேலை உச்சத்துல ஒரு ப்ரொமோஷன், வேலை இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏதோ சேர்ந்த 10ஆம் தேதியில இருந்து 17க்குள்ள கண்டிப்பா நீங்க பண்ண போறீங்கன்னு காட்டுது. அரசாங்க எக்ஸாம் எழுது பாருங்க, ரிசல்ட் சூப்பரா இருக்கும். அரசாங்க சம்பளம் குடும்பத்துல வரும் பாருங்க. ஒண்ணு மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசு எந்த அரசாங்கம் சரி, காசு பண வருமானம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா பொருளாதார வருமானம் அந்த அளவுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குறாரு. வருமானத்துக்கு ஒரு குறையே இருக்காது. நல்லா பாருங்க, இதுல எதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சுக்கிர பகவான் கொஞ்சம் நீசமா இருக்கு பாருங்க. அப்ப கொடுக்கல் வாங்க மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க ராசி மேல சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு, நீசமான சுக்கிரன். அப்ப உங்க தந்தை ஸ்தானம் எப்படி? உங்களுடைய தந்தை ஸ்தானம், மேல் படிப்பு, அப்பா, வருமானம், பொருளாதாரம், இடம், பூமி, டாக்குமெண்ட் புதுசா சைன் பண்றதா கொஞ்சம் கவனமா செயல்பட பண்ணக்கூடிய ஒரே ராசி கன்னி ராசியா இருக்கும். பாத்துக்கோங்க.
நான் சொல்ல காசு கொடுக்கறவாங்க சொல்றேன். பல்லு வலிக்கும் பாத்துக்கங்க. பல்லு வலி, முகத்துல ஏதாச்சும் தழும்போ மச்சமோ ஏதோ தடையோ கண்டிப்பா காட்டும். நீங்க ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும். எப்படி நிறைய வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு அமைப்பாக சூப்பர் அமைச்சு கொடுப்பாரு. வெளிநாடுக்கு நல்ல டைம் பார்த்து வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் கிடைக்க இப்ப நல்ல ஒரு சான்ஸ் பார்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி டாப்பா இருக்கும். இப்ப இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுப்பாரு. இப்ப சுபசர சுபகாரியமா நிறைய பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார். நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு டைம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி லாட்ரி எடுக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து கண்டிப்பா எடுங்க. லாட்ரி யோகம் கண்டிப்பா வேலை செய்யுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்குல்ல, அதனால நான் சொல்றேன். வெளிநாடு வெளியுள்ளவங்க ஜாதகம் எந்த கிரக யோகம் பார்த்தா கண்டிப்பா லாட்ரி எடுக்க சூப்பரா இருக்கும். புதுசா தொழில் பண்றவங்க கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா சுக்கரன் வந்து நீசமாக, காசுக்குள்ள கிரகம் நீசமாகும் போது காசு பணம் தொழில் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணி, கண்ட சனி வேலை செய்வதனால சொல்றேன். ஜாமீன் போறது கொஞ்சம் கவனமா போறங்க. ஜாமீன் போறது கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள பெறுவோமா? முதல் நட்சத்திரம் ஸ்ட்ரைட்டா உத்திரத்துல பிறந்தவங்க, தைரியமானவனும், தன்னம்பிக்கையானவனும், திறமையானவனும், நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க எல்லா விஷயத்திலயுமே. யாரும் உத்திரத்துல பிறந்தவங்க இனிமே சூப்பராக டைமிங். ஏன்னா இப்படி இருந்தாலும் இப்ப 11 லாபத்துல தான் சூரிய உட்காந்துருக்காரு. இப்ப வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு வெளியூர் ஒரு அலைச்சல் இருக்கும், ஒரு குழப்பம் தருமாற்றம் இருக்கும். ஆனா நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. ஏன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கு பாருங்க. வருமானம், வெளிநாடு வெளியூர், படிப்பு கல்வி, தொழில் உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு சேஞ்சஸ் சூப்பர் அமைச்சு கொடுப்பாரு. ஒரு சுப செலவாக பண்ணக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசியை பொறுத்தவரை இந்த நல்லா இருக்கும். யாருக்கு? உத்திரத்துல பிறகு, அடுத்து அஸ்தமத்துல பிறகு நல்ல லைஃப். 10ல இருந்து 13க்குள்ள பாருங்க, நீ ஆசைப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை, உணவுத்துறை, வேலை உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், படிப்புகள் எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். இது நல்ல ஒரு டைமா இருக்கு. யாரு? அஸ்தத்துல பிறகு நல்ல ஒரு டைமா இருக்கும். நான் சொல்றது 10ல இருந்து 13க்குள்ள சொல்றேன். நல்ல அமைப்பு உண்டு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். அடுத்து சித்திரை நட்சத்திரம், தைரியமானவனும், தன்னம்பிக்கையானவனும், திறமையானவனும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாமே இருக்கும். ஒரு நட்சத்திரம் அதை எடுத்து பார்க்கும்போது பாருங்க, உங்களுக்கு நேரம் 10ஆம் இடத்துல சூப்பரா வந்திருக்காரு. அப்ப தொழில், வீடு, இடம், பூமி, வெளிநாடு வெளியூர் நிறைய விஷயம் ஒரு செலவா நீங்க பண்ணிக்கலாம். ஒரு இடம் மாற்றம், பூமி மாற்றம், தொழில் மாற்றம் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். யாரும் சித்தில பண்ண சொல்றேன். ஏன்னா யூனிஃபார்ம் மருத்துவர், அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் டைம் பக்காவா இருக்கு. யார் சித்திரத்துல பிறகு சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுக்கு நிறைய செலவை தான் காட்டுச்சு. வருமானம் சரியா இல்ல, பொருளாதாரம் சரியா இல்லை. இப்ப 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. யார்? செவ்வாய் போன அந்த வாரம் ஃபுல்லா 10ஆம் இடத்துல பொண்ணுடைய வீட்டுல இருக்காரு. வீடு கொடுத்தவர் நல்லா 11ல லாபத்துல பண்ணுறாரு. அப்ப நிறைய லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு யாருக்கு வேலை செய்யணும்? கண்டிப்பா சித்தில பிறகு சூப்பரா இருக்கும். நிறைய நல்ல ஒரு விஷயம், நல்ல காரியம் தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டாம். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. யூனிஃபார்ம் போட்ட துறை எல்லாமே நல்லா இருக்கும். வரக்கூடிய கன்னி ராசி வார பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள வாரமாகவே அமைகிறது.